வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் முக்கியமான கொஷின்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி 6த்துக்கு கொஷின்ஸ் பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ வந்து 7த்துக்கான முக்கியமான கேள்விகள் பார்த்துக்கிட்டு வரோம். இது வந்து இயல் 2க்கான முக்கியமான கேள்விகள். ஸோ இதில் இந்த கேள்விகள் தவிர எக்ஸ்ட்ரஸாக எந்த ஒரு கேள்விகளும் இடம்பெறாது. அதே போல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. தேவை அப்படின்ற நபர்கள் இங்கே டிஸ்பிளேயில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் பண்ணிவிட்டோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம். ஓகே, கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை தம் முதன்மையான கடமைகளுள் ஒன்றாக கருதியவர்கள் தமிழர்கள். சிற்றில் நற்றுண் பற்றி நின்மகன் யாண்டுளனோ வினவிதி என்மகன் என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? காவரர் பெண்டு. ஈன்ற வயிற்றோ இதுவே தோன்றுவன் மாதே போர்க்களத்தானே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. சிற்றில் என்பதன் பொருள் சிறு வீடு. கல் அலை என்பதன் பொருள் கற்குகை. யாண்டு என்பதன் பொருள் எங்கே. ஈன்ற வயிறு என்பதன் பொருள் பெற்றெடுத்த வயிறு. சங்ககால பெண்பார் புலவர்களுள் ஒருவர் காவற்பெண்டு. சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? காவற்பெண்டு. சங்ககால பெண் புலவரான காவற்பெண்டு புறநானூற்றில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? 1. எட்டு தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு. பண்டை கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல் புறநானூறு. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு. யாண்டுளனோ என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யாண்டு பிளஸ் உளனோ. கல் பிளஸ் அலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கல்லலை. வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார்? வானமாமலை. கட்டபொம்மன் ஆட்சி செய்த பகுதி எது? பாஞ்சாலங்குறிச்சி. கட்டபொம்மன் ஆட்சி செய்த பாஞ்சாலங்குறிச்சியில் திருவாக்கு அருள்பவள் யார்? சக்கம்மாதேவி. எந்த மன்னனின் பெயரை சொன்னால் கறந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காது? வீரபாண்டிய கட்டபொம்மன். சூரன் என்பதன் பொருள் வீரன். பொக்கிஷம் என்பதன் பொருள் செல்வம். சாஸ்தி என்பதன் பொருள் மிகுதி. விஸ்தாரம் என்பதன் பொருள் பெரும்பரப்பு. வாரணம் என்பதன் பொருள் யானை. பரி என்பதன் பொருள் குதிரை. சிங்காரம் என்பதன் பொருள் அழகு. கழுகு என்பதன் பொருள் பாக்கு. ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது? வாரணம். பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டும்? முயல். மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு. பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பூட்டும் பிளஸ் கதவுகள். தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தோரணம் பிளஸ் மேடை. வாசல் பிளஸ் அலங்காரம் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம். பொக்கிசம் செல்வம். அழகு சாஸ்தி மிகுதி. விஸ்தாரம் பெரும்பரப்பு. சிங்காரம் அழகு. தேசிய உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். வீரப்பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் துணிச்சல் பெற்றவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு 1908 அக்டோபர் 30வது நாள்.
பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எங்கு பிறந்தார்? ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பெற்றோர் உக்கிரபாண்டி தேவர், இந்திராணி அம்மையார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் யாரால் வளர்க்கப்பட்டார்? இஸ்லாமிக் தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உயர்கல்வி பயின்ற இடம் எது? மதுரை பசுமலை பள்ளியில். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் படிப்பு ஏன் பாதியில் தடைப்பட்டது? பிளேக் நோய் பரவியதால். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் டேஸ் டேஸ் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார். தமிழ் மற்றும் ஆங்கிலம். சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம் போன்ற துறைகளில் ஆற்றல் உடையவராக விளங்கியவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். 1936 விருதுநகரில் போட்டியிட முன்வந்தவர் யார்? காமராசர். ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராசர் பெயரில் வரி கட்டி அதை தேர்தலில் போட்டியிட வைத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர். தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தேசியம் காத்த செம்மல் என்று திருவிக யாரை பாராட்டினார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். வங்கச்சிங்கம் என போற்றப்பட்டவர் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு 1935. முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யார்? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். நேதாஜி எனும் பெயரில் வார இதழை நடத்தியவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் பெருந்தலைவர் காமராசர். இந்திய அரசால் முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1995. தென்னாட்டு சிங்கம் என அழைக்கப்படுபவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல என்று கூறியவர் மூதறிஞர் ராஜாஜி. முத்துராமலிங்க தேவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று புகழ்ந்தவர் யார்? அறிஞர் அண்ணா. முத்துராமலிங்க தேவர் பாராளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல இருந்ததாக டேஸ் பாராட்டின வட இந்திய இதழ்கள். முத்துராமலிங்க தேவர் எந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார்? 1937 இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியும் பொப்பிலி அரசை எதிர்த்து போட்டியிட்ட வி. கிரி அவர்களின் வெற்றியுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்து இருந்தோம் என்று கூறியவர் லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் கே. தங்கமணி. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள்: 1937. போட்டியின்றி வெற்றி பெற்ற ஆண்டு 1946, 1952, 1957, 1962. முத்துராமலிங்க தேவர் எந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல் நலக்குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றார்? 1962. பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் குற்றப் பரம்பரை சட்டத்தை நீக்குவதற்காக மக்கள் திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர் யார்?
முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை கமுதியில் நடத்திய ஆண்டு 1934ஆம் ஆண்டு மே மாதம் 12, 23 தேதிகளில். குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டத்தை முத்துராமலிங்க தேவர் நடத்திய ஆண்டு 1939. ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளின் துயர் துடைக்க பாடுபட்டவர் யார்? முத்துராமலிங்க தேவர். தமக்கு சொந்தமான 3½ சிற்றூர்களில் இருந்து விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழப்பவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்தவர் யார்? முத்துராமலிங்க தேவர். பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருள்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தவர் யார்? முத்துராமலிங்க தேவர். 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக திகழ்ந்தவர் யார்? முத்துராமலிங்க தேவர். மதுரையில் நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938ஆம் ஆண்டு போராட்டம் நடத்தியவர் யார்? முத்துராமலிங்க தேவர். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடியவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்ட இடம் எது? அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர். 2ஆம் உலகப்போர் சமயத்தில் முத்துராமலிங்க தேவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகு விடுதலை செய்யப்பட்டார்? மத்திய பிரதேசம், தாமோ நகர். முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணில் வாழ்ந்த நாட்கள் 20,075 நாட்கள். முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் 4000 நாட்கள். தன் வாழ்நாளில் 1/5 பங்கினை சிறையில் கழித்த தியாகச் செம்மல் யார்? முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் எத்தனை முறை பர்மா சென்றுள்ளார்? 2 முறை. 1936, 1955. பர்மாவில் புத்த பிட்சுகளில் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம். இது பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று கூறி அதனை ஏற்க மறுத்தவர் யார்? முத்துராமலிங்க தேவர். வித்யா பாஸ்கர் என அழைக்கப்படுபவர் யார்? முத்துராமலிங்க தேவர். பிரவணகேசரி என அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். சன்மார்க்க சண்டமாருதம் என அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். இந்து புத்த சமய மேதை என அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தவர் யார்? முத்துராமலிங்க தேவர். விவேகானந்தரின் தூதராக நேதாஜியின் தளபதியாகவும் விளங்கியவர் யார்? முத்துராமலிங்க தேவர். சத்தியசீலராக முருக பக்தராகவும் இருந்தவர் முத்துராமலிங்க தேவர். ஆன்மீக புத்திரராக தமிழ் பாடும் சித்தராகவும் இருந்தவர் முத்துராமலிங்க தேவர். தமிழ் பாடும் சித்தராகவும் தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக இருந்தவர் முத்துராமலிங்க தேவர். புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கோடையில் கர்ணனாகவும் விளங்கியவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. அவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிக. இந்திய கடலாட்சி எமதே என கருதி இருமாந்திருந்த ஆங்கிலேயர் பொறிக்கலங்கி நெறி மயங்க கப்பலோட்டிய தமிழர் யார்? சிதம்பரனார். கப்பலோட்டிய தமிழர் என சிறப்பிக்கப்படுபவர் யார்? சிதம்பரனார். கொற்கை பெருந்துறையின் வழித்தோன்றல் துறைமுகம் எது? தூத்துக்குடி துறைமுகம்.
கொற்கை துறைமுகத்தில் யாருடைய கொடி பறந்தது? பாண்டிய மன்னர்களின் கொடி. வசையொலிய